கு ப்ளஸ் ரூ அப்படின்னும் போது அறியாமை இருளை நீக்குபவர்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே குரு தான், எல்லாரையும் மதிக்கத்தக்க வகையில் தான் இருக்கணும். நம்ம அப்பா அம்மாவெலாம் நம்ம நிறைய பேரை நோட் பண்ணும்போது சின்ன வயசுலேருந்து அவங்க ஆசிரியர்கள் அவங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இன்னுமே நம்ம பள்ளி ஆசிரியர்களை நம்ம என்ன பண்ண தான் செய்கிறோங்க, மதிக்க தான் செய்கிறோம். ஆனால் ஆன்மீகத்துக்குன்னு வந்துட்டதுக்கப்புறமா இந்த குருவை நம்ம மற்ற எல்லா குருவை விட ஏன் ஒரு மடங்கு மேலே வைக்கிறோம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு கலையாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், அதையெல்லாம் சொல்லி தந்த ஒரு குருவை விட இப்போ வேதாத்ரி மகரிஷியை உயர்வான இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா மற்ற குருவை விட எந்த இடத்துல சிறப்பாக இருக்கிறதுனால இவரை உயர்வாக நம்ம வச்சுருப்போம்? இப்போ மற்ற எல்லா குருவும் இந்த உலகியல் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்னங்கிறத அப்பப்போ டிப்ஸாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒவ்வொரு விஷயங்கள் தான் கிளியராக தெரியும், அதை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு குரு அப்படின்னு வந்துட்டாலே